Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆதார் அட்டையும் அப்புசாமியும் அப்படிங்கிற நாவலில் பாக்யம் ராமசாமி எழுத சாப்டர் டங்காமாரிங்கிற சாப்டரில் 5வது சாப்டர் கண்டினியூஸ். டீ ஆறிக்கொண்டிருந்தது. டங்காமாரி ஆறவில்லை. ஜெயிலில் அவளுக்கு வழங்கப்பட்ட நாஷ்டாவை வரிசையாக சென்ற எறும்புகளும் ஆகாச மார்க்கமாக வந்த ஈக்களும் பங்கிட்டு கொண்டவே தவிர டங்காமாரி மறுநாள் ஆகியும் ஏதும் சாப்பிடவில்லை. ஸ்டேஷனில் உள்ளவர்களை பயம் தொற்றிக்கொண்டது. தேள் பயமல்ல, அதைவிட கடுமையாக கொட்டக்கூடிய அதிகாரி ஹமீத் பாஷா ரவுண்ட்ஸுக்கு வந்து விசாரணை கைதிக்கு ஏன் உணவு தரவில்லை என்று கத்தினால் என்ன பதில் சொல்வது? ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தனது கோபத்தை அடக்கி கொண்டு டங்காமாரியிடம் மெதுவாக பேசி பார்த்தார். டங்காமாரி, என் குழந்தைங்க என்னாச்சு? அதுங்க ராத்திரி இறம் எடுத்ததா? பட்டினி போட்டு கொண்டுட போகிறீங்களா? ஐயோ செல்லங்களா என்று கதறியவள், இப்போவே என் குழந்தைகளை நான் பார்த்தாகணும். சுருக்கமாக டங்காமாரியை சிறையில் அடைத்தது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி விட்டது. துரதிருஷ்டவசமாக அப்போது நகரில் ஏதோ ஒரு வார்டில் இடைத்தேர்தல் நடக்கவிருந்தது. அந்த வார்டின் கவுன்சிலர் தேர்ந்தெடுத்திருந்தது தேள் சின்னம். வார்டு கவுன்சிலர் நல்ல வசதியானவர். தனது ஆலோசகர்களை அவசரமாக கலந்தார். தேள் மூதாட்டி டங்காமாரியை தேர்தல் சமயத்தில் சிறையில் அடைத்தது தேர்தல் விதிகளுக்கு முரணானது என்று ஒரு அவசர மனு கொடுத்தார். அந்த மனுவை தேர்தல் கமிஷன் உடனடியாக தள்ளுபடி செய்தார். மாலை பத்திரிகை ஒன்று காரசாரமாக இந்த நிகழ்ச்சியை கண்டித்திருந்தது. டங்காமாரி ஒரு பைத்தியம் என்றும் அவளை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் உடனடியாக சேர்க்க வேண்டும் என்றும் கோரியிருந்தது. மர்ம பெண் சிறையில் உண்ணாவிரதம் என்றொரு பத்திரிகை செய்தி வெளியிட்டது. டங்காமாரியிடம் உண்ணாவிரதம் பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. அவளுடன் தகுந்த பிரமுகர்களை கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி அவளது பிடிவாதத்தை தளர்க்கலாம் என்று போலீஸ் வட்டாரத்தில் சிலர் கருத்து தெரிவித்ததை ஒட்டி பேச்சுவார்த்தைக்கு தகுந்தவர் யார் என்று பரபரப்பாக ஆலோசிக்க தொடங்கினார். இதனிடையே வெயில் காலமாதலால் பல இடங்களில் தேள் நடமாட்டம் அதிகமாகி இருப்பதாக போலீஸ் கமிஷனர் ஒரு எச்சரிக்கை விடுத்தார். இது டங்காமாரியின் வளர்ப்பு தேளா சாதா தேளா என்று நிபுணர்களை கொண்டு ஆராய வேண்டும் என்றார் டிராஃபிக் ராமமூர்த்தி. பல முக்கிய பிரச்சனைகள் இருந்தாலும் டங்காமாரியின் பிரச்சனைக்கு அவர் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார். ஒரு விசித்திர பயத்தை போலீஸ் முன் அவர் வைத்தார். தேள் என்பது ஒரே சமயத்தில் 30-40 குஞ்சு பொறிக்கக்கூடியது. கைது செய்யப்பட்ட டங்காமாரியின் துணிமணிகளில் கல்யாணமான தேள் ஏதாவது இருந்து அதற்கு வளைகாப்பு சீமந்தமும் ஆகி எந்த நர்சிங் ஹோமுக்கும் போகாமலே தன் தாயகமான டங்காமாரியின் சேலை மடிப்புகளில் குஞ்சு பொறித்திருந்தால் சிறைச்சாலையிலும் அந்த தேள்கள் ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறு உண்டல்லவா? விசாரணைக்காக அடுத்தாற்போல் ஜெயிலுக்கு வரும் கைதிகளை அவை கொட்டுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு விடும் அல்லவா? டிராஃபிக் மூர்த்தி அவர்களின் நல்ல பாயிண்ட் என்று இன்ஸ்பெக்டர் கருதினார். சீக்கிரமே ஸ்டேஷனிலிருந்து விடுபட்டு டவுன் பக்கம் போய்விட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டார். சிறையில் தேளழகி சித்திரவதை செய்யப்படுகிறாரா என்று கொட்டை எழுத்து தலைப்புடன் ஒரு பரபரப்பை வெளியிட்டது ஒரு மாலை பத்திரிகை. அந்த செய்தி சீதா பாட்டியின் கவனத்துக்கு வந்தது. கவனத்துக்கு கொண்டு சென்றது டங்காமாரியின் அருந்தல்வ புதல்வன் அரைபிளேடு. அவன் தடால் சீதா பாட்டியின் காலில் விழுந்தான். அம்மா இந்த 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 வார்த்தைகளை தவிர அவனால் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஆனால் ஒன்றை அறிந்திருந்தான். இந்த வார்த்தை மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரு தடவைக்கு 3 தடவை சொல்லி கதறியாகிவிட்டது. ஆகவே அம்மாவின் உதவி கட்டாயம் அவனுக்கு கிடைக்கும் என்று நம்பினான். சீதா பாட்டி ஊஞ்சலிருந்து கீழே விழாமல் ஜாக்கிரதையாக எழுந்து கொண்டான். கால் விழுந்திருந்த பரட்டை தலையை பார்த்தவுடன் அவளுக்கு இதே ஏதோ கணவன் சம்பந்தப்பட்ட கலவரம் என்று புரிந்துவிட்டது. அரைபிளேடு எழுந்து கையை கட்டிக்கொண்டு நின்றான். தாயே, நீ தான் என் தாயை காப்பான்னு போலியாக ஒரு அழுகை எழுதான். சீதா பாட்டி விசாரித்ததில் அவனுடைய பயம் என்ன என்று தெரிந்தது. என்னோட அம்மாவை போலீஸ் ஸ்டேஷனில் சித்திரவதை செய்கிறாங்க, ஊரே பரபரம் பேசுதே. என்னாமல் பேப்பரில் நீ பார்க்கலையா? படிச்சது தானே? எங்கள் அம்மாவை சித்திரவதை செய்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் மட்டும் இல்லை, என் தோழர்களும் சேர்ந்து நடவடிக்கை எடுப்பேன். உடனே நீங்கள் என் அம்மாவை ஜெயிலிருந்து வெளியேடுங்க. சீதா பாட்டி எந்த ஸ்டேஷன் கேட்டுக்கொண்டு கையிலிருந்து மொபைலில் இருந்த ஸ்டேஷனோட தொடர்பு கொண்டால் ஃப்ளாஸ்க் நிறைய ஹார்லிக்ஸ், ஒரு கூடை நிறைய பழங்கள், போகிற வழியில் ஒரு கடையில் வெஜிடபிள் பிரியாணி, ஒரு டசன் சமோசா ஆகியவை வாங்கி கொண்டு ஸ்டேஷனில் இருந்த டங்காமாரியை சந்தித்தாள். டங்காவும் சீதா பாட்டியும் பேச்சுவார்த்தை நடத்த தனியாக ஒரு அறையை ஒழித்து கொடுத்து விட்டார் இன்ஸ்பெக்டர். டங்காமாரி வார்த்தைகளை கொட்டினார். நியாயம், அக்குறும்பு, சின்ன அழுகை. சீதா பாட்டி, அழாதம்மா, பெண்டுகளை தைரியமாக இருக்க வேண்டிய நாடு இது. உனக்கு ஒன்றும் ஆயிடல, நான் ஒரு குத்தம் செய்யலைங்க என்றாள் டங்காமாரி. சீதாப்பட்டி, குத்தம் புரியாதவங்களுக்கு கூட தண்டனை கிடைச்சிடும். அதுதான் நீதி தேவதை கண்ணாமூச்சி மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கும். நீ பார்த்தது இல்லையா? அந்த கர்மாந்திரம்லாம் எனக்குமா தெரியும். காலையில் மவராசி ரூபாய்க்கு ஒரு இட்லி கொடுத்தா தின்னுபிட்டு நல்லா இருங்கம்மான்னு வாழ்த்திக்கிட்டு என் தேடலும் 2 இட்லி வாங்கி பிச்சு போட்டேன். தடன்னு போலீஸ் வந்து என்னை பிடிச்சிக்கின்னு போய் ஜெயிலில் பிடிச்ச. என் குழந்தைங்க கூடியிருந்த தேடு பானையும் ஒடிச்சிட்டாங்க. இத்தனை அக்குறும்பு புறவு உசுரோடு இருக்கணுமா? சோறு தின்னுமா? சொல்லுங்கம்மா. போலீஸ்காரர் கையில் லாட்டியுடன் வந்தவர் அடிக்காமல் நின்றார். அம்மான்னு நீ கூறது என் நெஞ்ச என்னவோ பண்ணுது.
தடியை தூக்குறேன், அடிக்க முடியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அம்மா பாட்டு. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அந்த பாட்டை 100 தடவை கேட்டிருப்பேன். சரி, அப்படி ஓரமாக உட்காரு. சீதா பாட்டி தான் வாங்கி சென்ற தின்பண்டங்களை எல்லாம் டங்காவுக்கு கொடுத்தாள். ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தாம்மா தெரியும். நான் உன் அம்மா மாதிரி இந்த பழம், ரொட்டி, இட்லி முதல்ல சாப்பிடு. டங்கா மாதிரி என் தேளுக்கு சாப்பிடாம பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். அதுங்களுக்கு என்னாச்சு, என்கிட்ட கொண்டாந்து எண்ணி காட்டணும். மொத்தம் 147 உருப்படி இருக்கணும். அதுக்குள்ள ஏதாவது கொஞ்சம் பறிச்சிருந்தா அதுங்களையும் கணக்கில் சேர்த்து எனக்கு ஒப்பிக்கணும். சீதா பாட்டி டங்கா மாதிரியை துணிச்சலுடன் லேசாக தட்டி கொடுத்தான். உன் மாதிரி லேடிஸ் இந்த காலத்தில் கிடைக்கிறது ரொம்ப ரேர். நல்லா சாப்பிடு. உங்ககிட்ட சில கேள்வி கேட்பேன், அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிட்டேன்னா உனக்கு விடுதலை. யூ வில் பி டெஃபினெட்லி அக்விட்டட். சீதா பாட்டியின் சமாதானத்தை ஏற்று டங்கமாரின் பசித்த வயிறு 5 நிமிடத்தில் டிஃபன் வகையறாக்களை முடித்து ஃப்ளாஸ்க் நிறைய இருந்த ஹார்லிக்ஸையும் குடித்து முடித்தாள். அவளது பின் கழுத்து பக்கமாக சேலை மடிப்பில் தேள் பட்டாளத்தின் தளபதி தன் கொடுக்கை நீட்டிக்கொண்டு காத்திருந்தார். டங்காவின் பின்னங்கழுத்தில் அவர் குடியிருப்பு. ஆனால் பலரும் அவர் டங்காவின் வாயிலிருந்தே வருகிறார் என்று தவறாக நினைத்துக் கொள்வார்கள். டங்கா மாதிரியும் ஏதோ ஒரு கிழவியும் பேசிக்கொள்ளும் சமாதான பேச்சு அதற்கு பிடிக்கவில்லை. அதை அறியாத சீதா பாட்டி டங்காமாரியின் தோள் மீது கை போட்டு நம்ம பேச துவங்கலாமா என்று கேட்டான். நீ ஏன் இத்தனை தேள்களை வளர்க்கிற? உன்னுடைய நோக்கம் உன் மருமகளை கொடுமை செய்யவும், உன் இஷ்டத்துக்கு அவளை ஆட்டுவிக்கவும், இதை ஒரு பயமுறுத்தும் சாதனமாக உபயோகப்படுத்துகிறேன், அப்படித்தானே? அரபிளேடி யாரு? உன் மகன். உனக்கு உன் மருமகளில் பேர் தெரியுமா? டங்கமாரின் கண்கள் அகலமாயின. கொடூரமான பார்வையின. அந்த நாய்க்கு என்ன பேர் இருந்தா எனக்கு என்ன? அருணாச்சலம் என் ஜன்னப்பில். அவன் நல்லா இருந்தால் போதும். சீதா பாட்டி லேசாக சிரித்தார். உன் பொருளை நல்லா இருக்கணும்னா அவனுடைய சம்சாரமும் நல்லா இருக்கணுமா இல்லையா? அவன் பட்டுக்கிட்டு வர காயத்துக்கும் போலீஸ் அடிகளுக்கும் தினம் உத்தரம் கொடுக்கறது நீ ஏன் உன் மருமவளா? புரிஞ்சுக்கோ தாயி, கல்யாணம் கட்டினவனுக்கு பொஞ்சாதி கையால் உத்தரம் கொடுக்கறது தான் பிடிக்கும். அவன் சாப்பாடு போட்டால் தான் ருசியாக இருக்கும். கை கால் பிடிச்சி விட்டா தான் அவனுக்கு இதமாக இருக்கும். இதெல்லாம் உனக்கு தெரியாதா? அவளை நீ குடும்பப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ராங்கு. கடகடவென்று சிரித்தாள் டங்கமாரி. என் மருமக என் கையால் தொடரதே இல்லை. அந்த பீடையை நான் தீண்டுனா அவள் செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் என் படையிலேருந்து ஒரு ஜவான் போய் அவளை விசாரிப்பான். அதாவது ஒரு கொட்டுவான். அவளை கை தொட்டு நான் அடித்தா எந்த கோட்டையும் யாரும் நிரூபிக்க முடியாது. புரியுதா? அவளுடைய பயங்கர சிரிப்பு காவல் நிலையத்திலிருந்து அனைவரையும் கலக்கியது. அதே சமயம் அவளை பார்க்க ஸ்டேஷனுக்கு அப்புசாமியும் வந்த அரைபிளேடின் உடம்பு நடுங்கியது. அப்புசாமியிடம் மெதுவாக, நானா நம்ம வெற்றிகரமாக நம்ம திட்டத்தை செய்து முடிச்சிடுவோம்மா, எனக்கு டவுட் ஆக்கிதே என்றான் கிசுகிசுத்த குரலில். தொடரும்.